வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட அளவிலான கூட்டம். பிரதமர் மோடி, ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் ஆகியோர் பங்கேற்பு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளையொட்டி வாழ்க பல்லாண்டு என எக்ஸலத்தில் வாழ்த்து. சம்மனை வீட்டின் கதவில் ஓட்டி செல்வது அநாகரிகமான செயல். சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். நடிகை விஜயலட்சுமி திருமண மோசடி புகார். விசாரணைக்கு ஆஜராக மனைவி கயல்விழியுடன் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகை. வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள மசூதியில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததால் பரபரப்பு. 5 பேர் உயிரிழந்ததால் சோகம். ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி லீக் தொடர். 274 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது ஆப்கானிஸ்தான் அணி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. கோடை விடுமுறையை குறிவைத்து ஏப்ரல் 10ஆம் தேதி திரைப்படம் வெளியீடு. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி ஐதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் முன்னிலையில் இன்று உயர்மட்ட அளவிலான குழுவினரின் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் இந்தியாவில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக அவருடைய தலைமையில் ஒன்றியத்தின் 26 ஆணையாளர்கள் சேர்ந்த ஒரு குழுவாக இந்தியாவுக்கு வருகை தந்தனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள ராஜ்காட் பகுதியில் அமைந்த மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று நேரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் பிரதமர் மோடி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைய குழுவினர் மற்றும் இந்திய அதிகாரிகள் தலைநகர் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இன்று நடந்த உயர்மட்ட அளவிலான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை தனது 72வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இதனையொட்டி அவரை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில், நாளை பிறந்தநாள் காணும் தமிழ்நாடு முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், என்னுடைய அருமை நண்பர் மு.க. ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டுமென இன்று நேரில் சந்தித்து வாழ்த்தினேன் என்றும், தமிழக மக்களும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் பல்வேறு நெருக்குழுதலுக்கு ஆளாகும் காலத்தில் தன் முன்னோர்களைப் போலவே தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரணாக உருவெடுக்கிறார் என்றும் ஸ்டாலின் அவரை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். சம்மனை வீட்டின் கதவில் ஓட்டி செல்வது அநாகரிகம் என சீமான் பேசியுள்ளார். நடிகை விஜயலட்சுமி வழக்கில் விசாரணைக்கு ஆஜராவதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சேலத்தில் இருந்து சென்னை வந்தடைந்தார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்த அவர், சம்மனை என்னிடம் கொடுத்திருக்கலாம் என்றும், வீட்டில் எனது மனைவிடம் கொடுத்திருக்கலாம் என்றும், வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பி இருக்கலாம். சம்மனை வீட்டின் கதவில் ஓட்டி செல்வது அநாகரிகம் என்றும், என்னை திட்டமிட்டு அசிங்கப்படுத்த வேண்டுமென்றே சம்மனை வீட்டின் கதவில் ஒட்டியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் சம்மனை போலீசார் ஒட்டும்போது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும், சம்மனை ஒட்டியதற்கு கிழித்ததில் என்ன தவறு இருக்கிறது என்றும், சம்மனை பூஜ்யா செய்ய முடியும் என்றும் காட்டமாக கூறினார். தொடர்ந்து பேசியவர், அண்ணா பல்கலை பாலியல் வழக்கு, சாராய வழக்குகளில் சட்டம் தன் கடமையை செய்ததா? 15 ஆண்டுகளாக ஒரு பெண்ணை வைத்து என்னையும் என் குடும்பத்தினரையும் வன்கொடுமை செய்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி லீக் தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு 274 ரன்களை ஆப்கானிஸ்தான் அணி இலக்காக நிர்ணயித்துள்ளது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது. இதில் லாகூரில் இன்று நடைபெற்று வரும் லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் ஆடி வருகின்றன. இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானின் தொடக்க வீரர்களாக ரஹ்மதுல்லா குர்பாஸ் மற்றும் இப்ராஹிம் ஜட்ரான் களம் இறங்கினர். இறுதியில் ஆப்கானிஸ்தான் அணி 50 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 273 ரன்கள் எடுத்தது. ஆப்கானிஸ்தான் தரப்பில் அதிகபட்சமாக செடிகுல்லா அடல்
85 ரன்கள் எடுத்தார். ஆஸ்திரேலியா தரப்பில் துவார்ஷியாஸ் 3 விக்கெட்டும் ஸ்பென்சர் ஜான்சன், ஆடம் ஜம்பா தலா 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதனை அடுத்து 274 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி விளையாடி வருகிறது. இது என்ன ஆட்சி? இது சட்டத்தின் ஆட்சியா, சாத்தானின் ஆட்சியா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், இது என்ன ஆட்சி? இது சட்டத்தின் ஆட்சியா, சாத்தானின் ஆட்சியா என்றும், தினமும் பள்ளிகளில் பாலியல் தொல்லை நடக்கிறது என்றும், கள்ளச்சாராயம் காட்சியதால் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள், ஆனால் மீண்டும் 90 நாட்களில் வெளியே வந்து அதேதான் செய்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசியவர், நேருக்கு நேர் என்னிடம் சண்டை போட வேண்டும் என்றும், நான் பெரியாரை பற்றி பேசினால் நீங்கள் பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசுங்கள், தப்பா பேசுகிறார் என்றும் சொல்லக்கூடாது. என்னை சமாளிக்க முடியவில்லை என்றால் அந்த பெண்ணை கூட்டி வருவார்கள் என்றும் தெரிவித்தார். நான் இருக்கிற உயரம் உனக்கு பயங்கட்டுது, நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன், அச்சப்படுறேன், நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா இந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுறேன். வீரன்னா நேருக்கு நேராக போடணும், பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கணும். பெரியாரை பற்றி நான் பேசுகிறேன், நீ பெரியாரை புகழ்ந்து பேசு, பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவள் தப்பாக பேசுகிறான், பெரியார் பாருங்க இவ்வளோ சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றா இந்த அவதூறு, இந்த கேவலம், இந்த வாடகை வாயை வச்சு விபச்சாரம் பண்ணுற ஒரு கூட்டத்தை வச்சுருக்க, அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் மாதம். வேற பெரியார் பற்றி பேசுறதோட பின்விளைவு தான் இதுன்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்கங்க. இப்போ போனான்னு வச்சுக்கோங்க, சரியாக 26 தேர்தலில் மறுபடியும் கூட்டிடுவாங்க. அந்த துயரத்துக்கு தான் வழக்கை போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன். ஆனால் அது சரியாக வரல. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அதில் அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது. அதனால தான் உச்சநீதிமன்றம் போயிருக்கு. பிற மொழிகளில் தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என திருச்சி விமான நிலையத்தில் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கு பெற்று பின்னர் சென்னை செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்கள் சந்தித்த அவர், தமிழை தாய் மொழியாக கொண்டவர்களை கட்டாயம் இந்தி கற்க வேண்டும் என்று சொல்லுவது அவர்கள் ஆதிக்க போக்கை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தி அல்லாத பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட பிற மாநிலங்களிலும் இந்தி திணிக்க கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், ஆளுநர் RN ரவி ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற RS அர்ஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்காக இப்படி தொடர்ந்து பேசி வருகிறார் என்றும், தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விழிப்புணர்வு உள்ளவர்கள் RN ரவி போன்ற மாயமால பேச்சுக்கு இணங்க மாற்றார்கள் என்றும் கூறினார். RSS அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி அவர்கள். இந்தியாவில் பல மொழிகள் பேசுகிற தேசிய இனங்கள் வாழ்கிறோம். அதிலே ஒன்று இந்தி. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கட்டாயம் இந்தி கற்க வேண்டும் என்று சொல்லுவது அவர்களின் ஆதிக்க போக்கை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தி அல்லாத பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட எந்த மாநிலத்திலும் இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. RN ரவி அவர்கள் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற RSS அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்காக இப்படி தொடர்ந்து பேசி வருகிறார். தமிழ்நாட்டு மக்களை எதிர்காலத்தில் இந்தி பேசும் மக்களாக மாற்றுவது, ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவது, இந்திக்கு பிறகு சமஸ்கிருதமே இந்தியாவின் ஒற்றை மொழி என்று மாற்றுவது என அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள், விழிப்புணர்வு உள்ளவர்கள். RN ரவி போன்றவர்களின் மாய்மால பேச்சுக்கு ஒருபோதும் இவர்கள் இணங்க மாட்டார்கள், ஏமாற மாட்டார்கள். சென்னையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் MP கனிமொழி கலந்து கொண்டு உரையாற்றினார். சென்னை அடையாற்றில் உள்ள முத்தமிழ் பேரவையில் திமுக மகளிர் அணி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளையொட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய திமுக MP கனிமொழி, திமுக மேற்கொள்ளும் நகர்வுகளை கண்டு பாஜக அலறுகிறது என்றும்,
தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜக எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்றும், இல்லாத எதிரியை கொண்டு வந்து மேடையில் அமர வைத்து பேச வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கனிமொழி, முதல் முறையாக தமிழ்நாட்டின் நலன் தொடர்பாக கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக அறிவித்திருக்கிறார்கள் என்றும், ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய கோரிக்கையாக உள்ளது என்று தெரிவித்தார். நலன் கருதி கூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே பங்கேற்றுக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அப்படி அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலிலே நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. மகிழ்ச்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வேண்டாம் என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டிலே பிஜேபி தவிர்த்து எல்லா கட்சிகளும் புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை, அவசியமில்லை, அதிலே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்களை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆளுநருக்கு இதில் பேச வேண்டிய அவசியம். 3 அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டு உள்ளது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். முதலமைச்சருக்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், தமிழை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அமைச்சர்கள் பங்கேற்கும் விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதில்லை என்பதை கண்டனமாக பதிவு செய்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோரை பார்ப்பது இருக்கட்டும், திருவொற்றியூர் அரசு விழாவில் 3 அமைச்சர்கள் கலந்து கொண்டதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்றும், நீங்களே தமிழை பாதுகாக்கவில்லை என்றும், சமஸ்கிருதத்தை கொண்டு வர இந்தியை கொண்டு வருகிறார் என்றும் பொய் பிரச்சாரத்தை பரப்புகின்றனர் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், கட் அவுட் மட்டும் வைத்து அடித்துக் கொண்டு இருந்தவர்கள் இன்று கெட் அவுட் என சொல்கிறார் என்றும், விஜய் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பதால் கெட் அவுட் என்று திமுகவை சொல்லலாம், பாஜக பல மாநிலங்களிலும் மத்தியிலும் ஆட்சி செய்வதால் கெட் அவுட் என அப்படி சொல்ல முடியாது என்றும் விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு மாடல்னு சொன்னா என்ன, தமிழக மாடல்னு சொன்னா என்ன? ஆக ஒவ்வொரு முறையும் திராவிட மாடல் என்று தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிடும் பொழுது திராவிட மாடல் நீங்கள் சொல்லுவது, அப்படி என்றால் தமிழ் என்ற வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். நீங்கள் என்ன திராவிட மாடல்னா நீங்கள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துக்கும் நீங்கள் மாடலா? நீங்கள் அப்போ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள் என்றால் ஏன் அந்த மொழியை ஹிந்தின்னு சொல்லலை, திராவிட மாடல்னு சொல்கிற நீங்கள் இன்னொரு திராவிட மொழியை 3வது மொழியாக கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அதற்கு நீங்கள் மறுக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் தான் திட்டமிட்டு தமிழை புறக்கணிக்கிறீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மறுபடியும் ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறோம். மும்மொழி கொள்கை தனியார் பள்ளிகளில் பின்பற்றப்படுகிறது, நீங்கள் நடத்தும் பள்ளிகளிலும் அது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது ஏன் அரசாங்க பள்ளிகளுக்கு மட்டும் இந்த நிலை? அப்படி என்றால் தமிழகம் இருமொழி கொள்கையை தான் பின்பற்றுகிறது என்றால் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை ஏன்? இந்த கேள்வியை நாங்கள் மறுபடியும் கேட்கிறோம். தமிழகத்திற்கும் மும்மொழி கொள்கை தேவை என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், 2026 சட்டமன்ற தேர்தல் பணி தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது என்றும், இதனை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மண்டல வாரியாக இதே போன்று கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், கல்விக் கொள்கையில் ஒரு அங்கமாக 3 மொழி கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தி உள்ளனர் என்றும், அனைத்து மாநிலங்களிலும் புதிய கல்விக் கொள்கையில் சட்ட திட்டங்களை ஏற்று அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளனர் என்றும், இது தமிழகத்திற்கும் தேவை என்பதுதான் எங்களின் வேண்டுகோள் என்றும் தெரிவித்தார். இதுக்கு பேர் தான் புதிய கல்விக் கொள்கை. அதுல நாட்டில் உள்ள இன்றைக்கு 99.9 மாநிலங்கள் சேருகின்றது என்றால் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய பிள்ளைகள் வளருவதற்கு தான். தமிழகத்திற்கும் அது கண்ணுக்கு தெரிய வேண்டும், அல்லது பூத கண்ணாடி போட்டாவது அவர்கள் பார்க்க வேண்டும். நீங்க சொல்றது எதுவும் நான் மறுக்கல.
இதையெல்லாம் முறையாக சரியாக இருப்பதுதான் புதிய கல்விக் கொள்கை. பழைய முறையிலே ஏதாவது கோளாறு இருந்தால் அந்த கோளாறுகள் இருக்கக்கூடாது, அது களைய வேண்டும். அதுக்குதான் புதிய கல்விக் கொள்கை. மாறுதல் தேவை. தவறு இருந்தால் எந்த அரசாக இருந்தாலும் திருத்திக் கொண்டு அதற்கேற்றவாறு மாணவர்களுக்கு கொடுக்கின்ற கமிட்மெண்ட் அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அதான் பெற்றோர்கள் விரும்புறாங்க. அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல தான் சேருங்கன்னு சொல்றோம். அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல தான் சேருங்கன்னு சொல்றோம். படப்பையில் தீயணைப்பு மீட்பு பணி நிலைய கட்டிடத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை ஊராட்சியில் தீயணைப்பு மீட்பு பணி கட்டிடத்தை தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஆகியோர் திறந்து வைத்து குத்து விளக்கேற்றி வைத்தனர். தொடர்ந்து படப்பை ஒன்றிய அலுவலகத்தில் குப்பை அள்ளும் வாகனங்களை வழங்கி கொடியசைத்து துவைத்தனர். மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன், ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தி என்ற புல்லுருவி அமரவிட்டால் அது தாய்மொழியின் சத்தை உறிந்து கொண்டு அது வளரும் தாய்மொழியை கொள்ளும் என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். சென்னை அருகே மதுரவாயலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சுட்டு விரலில் வெற்றி வரைக்கும் சூரியன் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. மதுரவாயல் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மா சுப்பிரமணியம், தாமு அன்பரசன் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் கவி பேரரசு வைரமுத்து, கவி மாமணி அப்துல் காதர் உள்ளிட்ட பல்வேறு கவிஞர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த வைரமுத்து பேசுகையில், அண்ணா காலத்தில் கொண்டு வந்த இருமொழி கொள்கை கலைஞர் காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் அது பின்வாங்கவே இல்லை என்றும், இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டின் கல்வி அடையாளம், கலாச்சாரம், அதை விட்டு புரள விடமாட்டோம் என்பதை ஒன்றிய அரசிற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார். இருமொழி கொள்கை விட்டு தமிழர்கள் பின்வாங்கவில்லை. எனவே இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டின் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் கல்வி அடையாளம், அதை விட்டு நாங்கள் புரள மாட்டோம், பிறள மாட்டோம் என்பதை மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, நடுவண் அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது உறுதியாக இருப்போம். இப்போது திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, பஞ்சாபி என்ற தாய்மொழி கட்டாயம் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. பல மாநிலங்களிலும் தாய்மொழி கட்டாயம் என்ற சட்டம் இயற்றப்படுகிறது. இந்தியா முழுக்க தெரிந்துவிட்டது ஹிந்தியால் தாய்மொழிகளுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று. மராத்தி எடுத்துக்கொள்ளுங்கள், மராத்திக்குள் இந்தியை நுழைய விட்டார்கள். மராத்தி தன் முகத்தை இழந்து விட்டது, தன் அடையாளத்தை போக்கிக் கொண்டு விட்டது. எனவே இந்தியை அமரவிட்டால் இந்தி என்ற புல்லுருவி அந்த தாய்மொழியின் சத்தை உறிஞ்சி குடித்துவிட்டு தான் வளரும் தாய்மொழியை கொல்லும். எனவே இந்தி என்ற புல்லுருவியை எந்த ஒரு மாநிலத்துக்குள்ளும் அனுமதிக்க கூடாது என்பது. திருவள்ளூர் அருகே நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பெரியபாளையத்தில் திமுக மாவட்ட இளைஞரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு இளைஞரணி தொண்டர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். கூட்டத்தில் மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளை அனைத்து கிராமங்களிலும் சிறப்பாக கொண்டாடி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன், மாநில அயலக துணை அமைப்பாளர் ஸ்டாலின், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்புபாணன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர்கள் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அருகே 3 வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் அருகே திண்டிவனத்தில் இருந்து லாரி ஒன்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த சிறிரக சுமை ஏற்றி செல்லும் வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதி நின்றது. இதற்கு பின்னால் வந்த லாரி சிறிரக சுமையை ஏற்றி செல்லும் வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த வாகனங்களில் சென்ற வாகன ஓட்டிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். 3 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதால்
திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவலறிந்து வந்த மதுராந்தகம் போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் அருகே திருமணமாகி 1 மாதத்திற்குள்ளாக கணவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸின் விஷம் வைத்து கொடுத்த மனைவியின் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தியின் மகன் கலையரசன். இவருக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி ஷாலினி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. ஆனால் ஷாலினிக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்றும் அவர் வேறு ஒருவரை காதலிப்பதாகவும் திருமணம் முடிந்து கணவரிடம் அவர் கூறியுள்ளார். இதனால் கலையரசன் ஷாலினியை அவரது வீட்டுக்கு அனுப்பிவிட மீண்டும் அந்த பெண்ணின் சொந்தக்காரர்கள் எல்லாம் சில நாட்களில் சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு விட்டு சென்றனர். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி ஷாலினி கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்து விட்டார் என்றும் இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கலையரசன் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஷாலினி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கலையரசின் பெற்றோர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆத்தூர் அருகே இறுதி சடங்கு ஊர்வலத்தின் போது பட்டாசு தீப்பொறி விழுந்து 2 சக்கர வாகனம் வெடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையம் சின்ன சமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் பச்சமுத்து. உடல்நலக்குறைவால் இவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இவரது உறவினர்கள் இறுதி சடங்கு செய்வதற்காக இடுகாட்டிற்கு உடலை கொண்டு சென்றனர். அப்போது வழிநெடுகளும் பட்டாசு வெடித்தனர். இதில் எதிர்பாராத விதமாக தனசேகரன் என்பவர் சென்ற 2 சக்கர வாகனத்தின் டேங்க் மீது தீப்பொறி விழுந்துள்ளது. இதில் டேங்க் மூடி திடீரென வெடித்து சிதறியது. 2 சக்கர வாகனத்தில் இருந்த தனசேகரனுக்கு வயிற்று பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு பெத்தநாயக்கன் பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ஏக்தாப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவொற்றியூர் எண்ணூர் விரைவுச்சாலையில் கொட்டி கிடந்த எண்ணெயினால் வாகன ஓட்டிகள் வழுக்கி விழுந்து படுகாயமடைந்தனர். சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவுச்சாலையில் மண் அள்ளும் இயந்திர லாரி மண் அகற்றும் போது லாரியில் உள்ள ஹைட்ராலிக் டியூப் அறுந்து உள்ளது. இதனால் லாரியில் உள்ள எண்ணெய் சுமார் 300 மீட்டர் அளவுக்கு எண்ணூர் விரைவுச்சாலையில் சிந்தி உள்ளது. இதை அறியாமல் 2 சக்கர வாகனத்தில் வந்த இருவர் வழுக்கி கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் திருவொற்றியூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து திருவொற்றியூர் போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்த மாநகராட்சி ஊழியர்களுடன் இணைந்து சாலையில் மண்ணை கொட்டி சரி செய்தனர். மேலும் பேடி கார்டு இல்லாததால் 2 சக்கர வாகனம் மூலம் ஒருபுறம் நிறுத்தி எண்ணெய் இல்லாத பகுதியில் வாகனங்களை அனுப்பி வைத்தனர். செங்கம் நகரில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரம் மற்றும் ஒன்றிய திமுக சார்பில் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கிரி தலைமையில் செங்கம் நகரம் முழுவதும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் வணிக நிறுவனங்களிலும் பள்ளி மாணவ மாணவிகளும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் வழங்கின. இதில் நகர செயலாளர் அன்பழகன், ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், பேரூராட்சி தலைவர் சாதிக் பாக்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வள்ளியூரில் போர்வெல் உரிமையாளர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் சங்கம் சார்பில் 2 நாட்கள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் போர்வெல் உரிமையாளர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் சங்கம் சார்பில் 2 நாட்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் சங்க தலைவர் குழைகாதர் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டம் குறித்து செய்தியாளர் பேசுகையில், போர்வெல் இயக்குவதற்கு தேவைப்படும் டீசல் விலை, பிவிசி பைப்புகள் விலை மற்றும் உதிரி பாகங்கள் மற்றும் பிட் ஆகியவற்றின் விலையேற்றத்திற்கு ஏற்ப போர்வெல் உரிமையாளர்கள் புதிய ட்ரில்லிங் கட்டணத்தை உயர்த்தியுள்ளோம் என்றும் அதனை பொதுமக்களுக்கும் அரசுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். ராதாபுரம் நாங்குநேரி திசைநிலை ஒருங்கிணைந்த வள்ளியூர் ரிக் உரிமையாளர் மற்றும் ஏஜென்ட்கள் சங்கத்தில் இருந்து இன்றும் நாளையும் வேலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. எதனால் என்றால் டீசல் விலை, உதிரி பாகங்கள் விலையின் விலையேற்றத்தினால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. ஆதலால் 75 ரூபாய் இதுவரை அடிக்கி 25 ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருந்ததை 80 ரூபாய்க்காக நாங்கள் மாற்றுறோம்.
இது அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை சுமார் 30 வண்டிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். கடலூரில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் முகமது ஹாரிஸ் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஹமீம் அகமது, காட்டு மன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஹஸ்லாம், பொருளாளர் அப்துல் ஹாலிக் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மதுரை வடக்கு மாவட்டம் சார்பில் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சீனி அகமது தலைமை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை அழக பேச்சாளர் காசிம் பிர்தௌசி கண்டன உரையாற்றினார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் கணேசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரை மண்டல செயலாளர் மாலின், சுன்னத் ஆவில் ஐக்கிய ஜமாத் மாவட்ட தலைவர் லியாகத் அலி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பேசினர். இதில் கலந்து கொண்டவர்கள் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்றைய தினம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழகம் தழுவிய அளவிலே ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலேயும் ஒன்றிய அரசு முஸ்லிம்களை பழிவாங்க, முஸ்லிம்களை வஞ்சிக்க, முஸ்லிம்களுடைய உரிமையை அபகரிப்பதற்காக வேண்டி இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான வக்ஃப் வாரியத்துக்கு உரிமை உள்ள சொத்துக்களை அபகரிப்பதற்கு அளிப்பதற்காக புதிய வக்ஃபு திருத்த சட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழகம் தழுவிய அளவிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மதுரையில் இன்றைக்கு வடக்கு மாவட்டத்தில் மதுரை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வடக்கு மாவட்ட சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆக இதன் அடிப்படை நோக்கம், ஒருபொழுதும் எங்களுடைய வக்ஃபினுடைய சொத்துக்களை இந்த ஒன்றிய அரசு பாசிச அரசு பாஜக அரசு அழிப்பதையோ அபகரிப்பதையோ ஒருபோல் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவே இறுதி வரையிலும் நாங்கள் தேவை ஏற்பட்டால் நாடுதலில் அளவிலே எங்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கொண்டு செல்வதை இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடியாத்தத்தில் உலக மகளிர் தினத்தையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனியார் சங்கத்தின் சார்பில் உலக மகளிர் தினத்தையொட்டி ரோட்டரி அரங்கில் ஏழை எல்லோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற தலைவர் புவியரசு கலந்து கொண்டு ஏழை எளியோர்களுக்கு அரிசி பருப்பு கொண்ட மளிகை தொகுப்புகளை வழங்கினார். இதில் சங்க தலைவர் ஆயிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 225 மூத்த குடிமக்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான ஆன்மீக பயணம் என்ற திட்டம் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் 9வது கட்டமாக கும்பகோணம் பகுதியில் சேர்ந்த 225 மூத்த குடிமக்கள் 6 பேருந்துகளில் இலவசமாக ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் மேற்கொண்ட மூத்த குடிமக்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாத பைகள் வழங்கி திருக்கோவில் இணை ஆணையர் ஞானசேகர் வழியனுப்பி வைத்தார். இந்த ஆன்மீக பயணத்தில் பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி ஆகிய 60 வீடுகளுக்கும் பயணம் செல்ல உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மேட்டுக்குப்பம் ஆர்ச் கேட் எதிரே உள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் காந்திநகர் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில்
மயான கொள்ளையொட்டி பக்தர்கள் அம்மன், பத்ரகாளி, பரமேஸ்வரி உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து அங்காளம்மன் கோவில் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் மயான கொள்ளை திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிம்ம வாகனத்தில் மயானத்தை நோக்கி புறப்பட்டவுடன் பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் குற்ற செயல்களை தடுக்க உயர் கோபுரங்கள் அமைத்தும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பர்வத ராஜகுல மீனவர் முன்னேற்ற சங்கம் மற்றும் விழா குழுவினர் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான சூறையாடுதல் நிகழ்ச்சி ஓமலூர் இடுகாட்டில் நடைபெற்றது. அப்போது பெரியவர்கள், குழந்தைகள் அங்காளம்மன் மற்றும் காளி வேடமணிந்து வந்தனர். தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா ஓமலூர் பேருந்து நிலையம் என்று கடைவீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட அளவிலான கூட்டம். பிரதமர் மோடி, ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் ஆகியோர் பங்கேற்பு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளையொட்டி வாழ்க பல்லாண்டு என எக்ஸலத்தில் வாழ்த்து. சம்மனை வீட்டின் கதவில் ஓட்டி செல்வது அநாகரிகமான செயல். சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். நடிகை விஜயலட்சுமி திருமண மோசடி புகார். விசாரணைக்கு ஆஜராக மனைவி கயல்விழியுடன் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகை. வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள மசூதியில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததால் பரபரப்பு. 5 பேர் உயிரிழந்ததால் சோகம். ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி லீக் தொடர். 274 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது ஆப்கானிஸ்தான் அணி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. கோடை விடுமுறையை குறிவைத்து ஏப்ரல் 10ஆம் தேதி திரைப்படம் வெளியீடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.